தக்காளி குழம்பு வைக்கலாமா? இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். பட் என்கிட்ட இல்லை இன்றைக்கி, அதனால் பெரிய வெங்காயம் போட்டேன். பெரிய வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கி வந்தோன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வரும்போது நல்ல கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பில்லை, சாம்பார் பொடி, உங்கள்கிட்ட மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக இருந்தால் அதை 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள்னு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு இதை எடுத்துட்டு அந்த கடாயில் தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் தாளித்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொட்டி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினாலே நல்லா நிறைய குழம்பு வரும். நல்லா இதை இப்போ நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது கருவேப்பிலையை கையில் நசுக்கி போடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி இதை இட்லியோட, முக்கியமாக தோசைக்கை விட இட்லியோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளிப்பு உரப்புமா செம்மையாக இருக்கும். ஸோ நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இட்லி மேலே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டா இட்லி பத்தாது.